தச்சிருக்கோம். பின்பக்க அளவு பாருங்கள், 40 இன்ச்சு பாடி சுற்றளவுக்கு தச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம டிசைன் லேஸ் வைக்கணும். பாருங்கள், பிசுறு தெரியாமல் எல்லாத்தையும் பிசுறு தெரியாமல் தச்சுருக்கோம். இங்கேயும் பிசுறு கிடையாது, கையிலையும் பிசுறு கிடையாது, கழுத்துலையும் பிசுறு கிடையாது. அதே மாதிரி ஆம்கோல் கையும் பிசுறு கிடையாது. பாருங்கள், இப்போ தச்சுருக்கோம். மேலே வந்து ஊசி எடை தையல் இங்கே எடுத்து போட்டுருக்கோம். பாருங்கள், ஊசி எடை தையல் இப்படி போட்டுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம பிசுறு தெரியாமல் தச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் முன்பக்கம் பாருங்கள், நல்லா தச்சுக்கிட்டு கிராஸ் பட்டியும் வச்சுக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம வெட்டி விட்டுக்கிட்டோம். இப்போ பட்டன் பட்டி காஜா பட்டி இருக்க பக்கம் பாருங்கள், அந்த தையல் வந்து கரெக்டாக ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். பட்டி தையலும் அதே மாதிரி இருக்கணும், நம்மளுக்கு டாட் போடுற 3 டாட்டுக்கும் அதே மாதிரி இருக்கணும். கழுத்துலேயும் பாருங்கள் நல்லா ஊசி எடை தையல்லாம் போட்டுக்கிட்டோம். இது வந்து பட்டன் பட்டிக்கும் காஜா பட்டிக்கும் இந்த துணி நம்ம வச்சுருக்கோம். இதை வச்சு தைக்கும்போது எப்படி தைக்கிறேன்னு சொல்லி நல்லா அமுக்கு தையெல்லாம் போட்டுக்கிட்டு தைச்சிருக்கோம். பாருங்கள், இப்போ கையோட அளவு வந்து ப்ளவுஸுக்கு வந்து கையை அளவு எடுத்துக்கிறணும். நம்ம லைனிங் வந்து ஒட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ ப்ளவுஸோட அந்த அளவை எடுத்து நம்ம கையளவை எடுத்து போட்டிருக்கோம். பாருங்கள், கஸ்டமர் கொடுத்துருக்க அளவுக்கும் அந்த அளவுக்கும் பாருங்கள் கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறணும். கரெக்டாக இழுத்து வச்சு பாருங்கள், ஷோல்டர் அளவுலேருந்து கை நேற்று பாருங்கள் அந்த அளவுக்கு கை மேலே தூக்கி போட்டு அது தையலுக்கு அது எக்ஸ்ட்ரா தையலுக்கு வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அப்படியே இது வந்து கீழே நம்ம வந்து கை ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, ஜாயின் பண்ணி நேராக ஆம்கோல் கொண்டு வர்ற இடம். இப்போ நம்ம இவங்கள கட் பண்ணிக்கிறோம். லைனிங் கொடுத்து தச்சிட்டோம், கட் பண்ணிக்கிறோம். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம அதை மேற்தையல் வந்து போட்டுக்கோம். இப்போ கை நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சோண்டு கவர் தட்டுக்கு வெட்டிக்கிறணும். அது சாக் பீஸ் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஒரு அர்க்காத்தும் நல்லா சென்டரில் பார்த்து ஒரு அர்க்காத் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இவங்களை அப்படியே எடுத்து நம்ம ஏன்னா பிரிஞ்சுக்கிட்டே வரும், அதனால் லைட்டாக அப்படி எடுத்து வச்சு சின்னதாக மிதியடை தையல் மாதிரி ஒரு தையல் நம்ம போட்டுக்கிடுவோம்.